பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தின் முதலாம் நாளிலே இந்த வாக்குதத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இந்த வாக்குதத்த ஆராதனையிலும் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதான வாக்குதத்தத்தை நாம் தியானிப்போமாக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலரும் நம்முடைய ஜீவியத்தில் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ, இல்லாவிட்டால் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்களோ, அங்கே தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, 3 விதத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பிதாவாகி தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே என்று சொல்லி இங்கே படிக்கிறோம். ஆவியானவரின் மூலமாக உண்டாகிற பரிசுத்தமாகுதல். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியின் பகுதி இல்லாட்ட மனதின் பகுதியை பரிசுத்தப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக தேவன் நம்முடைய மனதின் பகுதியை இல்லாட்டால் ஆவியின் பகுதியை பரிசுத்தமாக்குகிறார். இரண்டாவதாக அவருடைய வசனத்தினால் உண்டாகிற பரிசுத்தம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் என்று படிக்கிறோம். திருவசனத்தை கொண்டு உண்டாகிற பரிசுத்தமாகுதல். யோவான் 17:17 கூட இயேசு சொல்லும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த சத்தியமானது நம்முடைய ஆத்மாவின் பகுதியை அது சுத்திகரிக்கக்கூடியதாக, பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இல்லாவிட்டால் அந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்முடைய ஆத்மாவின் பகுதியிலே அவை பரிசுத்தத்தை உண்டாக்குறது, சுத்திகரிப்பை உண்டாக்குறது. மூன்றாவதாக அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தமாகுதல். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும், அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று படிக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக உண்டாகிற பரிசுத்தம். இந்த இரத்தத்தின் மூலமாக உண்டாகிற பரிசுத்தம் நம்முடைய சரீரத்தின் பகுதியை கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாக இல்லாட்டால் பரிசுத்தமாகக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றுமே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாக, பிழையற்றதாக, குற்றமற்றதாக இருக்க வேணும். ஆகவே இது மூன்றும் சுத்திகரிக்க முடியாத தேவன் தம்முடைய ஆவியினாலே சுத்திகரிப்பை உண்டாக்குறார், வசனத்தினாலே சுத்திகரிப்பை உண்டாக்குறார், அவருடைய இரத்தத்தின் மூலமாக சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஆகவே இது மூன்றுக்கும் நாம் இடம் கொடுத்து சுத்திகரிக்கப்படும் போதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றும் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எதனாலே நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எதனாலே நாம் சுத்தமானவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ அந்த சித்தத்தை செய்யும்படியாக, அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் பரிசுத்தமாக மாற வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று படிக்கிறோம். ஆகவே பரிசுத்தமாகப்படுவது என்பது தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தமானவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லாவிட காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமாகிறது எதுக்கு அவசியம்? யோசுவா 3:5 இப்ப நான் வாசித்த போது, நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவியத்தில் அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய தனிப்பட்ட விதத்துல ஒரு பரிசுத்தமாகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். இப்ப நாம் எப்போது சுத்திகரிக்கப்படுறோம், பரிசுத்தமாகிறோமோ, அப்போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அதிசயங்களுக்காய், அற்புதங்களுக்காய் காத்திருக்கிற அருமையான தேவ
ஜனமே, நன்றாய் விலை கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்போது உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அற்புதங்கள் தாமதிப்பதற்கு காரணம், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய வேண்டியதான கிரியைகள் தாமதிப்பதற்கான காரணம் உன்னுடைய சுத்திகரிப்பு தாமதிப்பதனால்தான். நீ தேவ சமூகத்தில் பரிசுத்தமாகுதலை விரும்பாமல் இருப்பதனால்தான். என்றைக்கு நீ தேவ சமூகத்தில் பரிசுத்தமாகுதலை விரும்பி அதற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகிறாயோ அன்றைக்கே உனக்கு அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் வேதத்திலே படிக்கும் போது எதற்காக பரிசுத்தமாக வேணும்? எபிரேயர் 12:14 வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, தேவனை தரிசிக்கும்படியாக நாம் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாகிறது. தேவத்தை தரிசிக்க வேணும், அவரை முகமுகமாய் பார்க்க வேணும். அவர் வரும்போது என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. ஸோ என்றைக்கு நான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்தால் அவரை தரிசிக்க முடியும், அவரை முகமுகமாய் பார்க்க முடியும். இல்லாவிட்டால் நாம் வாஞ்சிக்கலாம், நாம் விரும்பலாம், நம் பாடல்களை பாடலாம், அவரை காணுவேன் என்கிற நம்பிக்கையின் வார்த்தையெல்லாம் கூறலாம். ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் தான் அவரை முகமுகமாய் காண முடியும். நான்காவதாக நாம் வேதத்தில் படிக்கும் போது 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவன் வரும்போது அவரை காண வேணும் என்று சொன்னால், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவரை முகமுகமாய் காண்பதற்கு மாத்திரமல்ல, குற்றமற்றவர்களாய் அவரை தரிசிப்பதற்கு, அவருடைய வருகையிலே பிரவேசிப்பதற்கு இந்த பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அடுத்த வருஷம் வாசிக்கும், அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமா இருக்கிறவர்கள் அதுக்கேற்ற பலனை பெறுகிறார். ஸோ அசுத்தமா இருக்கிறவர்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கிறது, நீதி செய்கிறவர்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கிறது. அதே சமயம் பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்கு அதுக்கேற்ற பலனை தேவன் கொடுக்கிறார். ஆகவே தேவ முன்பாக பரிசுத்தமா இருக்கும்போது அதுக்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே விதத்தில் வாசிக்கும் போது கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் சொல்லுவார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தி கொள்ளும் போது அந்த பரிசுத்தத்தின் பூரணம் அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 6வதாக 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கும் போது, ஒருவன் இவைகளை எல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே போவது மட்டுமல்ல, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக பரலோக ராஜ்யத்தில் அந்த சீயோன் புதிய எருசலேமில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சுத்திகரிக்கப்பட்டதான பாத்திரமாய் நான் ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் அதை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக அவர்களை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர், சுத்திகரிப்போடு தங்களை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தர் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய ஜீவிதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாள் நம்மை தாழ்த்தி சுத்திகரிக்கிறவர்களாக, பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக, பிழை இல்லாததாக, பரிசுத்தமாக கர்த்தருக்கு முன்பதாக காணப்படும் போது தேவனுடைய அற்புதங்களை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள முடியும். கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவனை முகமுகமாய் பார்த்து அவரிடத்திலிருந்து வரக்கூடியதான பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய ஜனங்களையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த நாட்களில் ஒரு நல்ல சுத்திகரிப்போடு பரிசுத்தமாகுதலோ தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருத்தரும் காணப்பட்டு தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தங்களுடைய எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அற்புதங்களை அனுபவிக்க, அதிசயங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலே இருக்கும்போது எங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற அற்புத அதிசயம் மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதான அந்த அதிசயமான அனுபவத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ள இந்த மாதமெல்லாம்
தேவைகளை சந்தித்து நடத்தும். உம்முடைய மகிமைக்குள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.